ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இதில வந்து நான் வந்து என்கிட்ட என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கோ, அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்ப காட்டப் போறேன். இதான் அந்த பாக்ஸு. நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். கத்தி எடுத்துப்போம். ஈஸியாவே வருது. ஆனா அன்பாக்சிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. நாம ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணிப்போம். ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இது வச்சுட்டு இதான் அந்த பாக்ஸு. நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ஒரு மேலே ஒரு கார்ட்போர்டு இருக்கு, ஒரு டபுள் சைட் டேப்பு, இல்லை ஒரு கார்ட்போர்டு. பேக்கேஜிங்லாம் ஆனால் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கண்ணாடி, அப்புறம் இந்த ஒட்டுறதுக்கான அந்த ஸ்டிக்கர்ஸு அது கொடுத்துருக்காங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எல்சி டிஸ்பிளே வித் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து நமக்கு வந்து ரெண்டு ஆர்டினை கொடுத்துருக்காங்க. இதை நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஒன்று வந்து இந்த மாதிரிப்பட்ட டைப்பில் மைக்ரோ கண்ட்ரோலரு, இந்த மாதிரிப்பட்ட டைப்பில் சிப் போடுது, இது காட்டுறேன். இன்னொன்று வந்து இந்த மாதிரிப்பட்ட டைப்பில் ஆர்டினோ. நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே உள்ள வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆணியும் அந்த காப்பர் ஸ்ட்ரிப்பும் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆர்டினோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான அந்த கேபிள். அடுத்து இந்த ஆணி, இந்த காப்பர் காயில், அப்புறம் இந்த எம்ஆர் ஷீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மோட்டர், அந்த வீலும், 2 வீலு, ஒரு ஃபேனு, 2 மோட்டரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலிகேட்டர் கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மல்டிமீட்டர் இருக்கு, டிஜிட்டல் மல்டிமீட்டர். நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதான் இந்த மல்டிமீட்டர். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து உள்ள வச்சுருவோம். இதான் இது போல் வந்து இந்த டயரு, ஃபேன், அப்புறம் இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. மொத்தம் என்னென்ன சென்சார் இருக்குன்னா, அல்ட்ராசானிக் சென்சார் 1 இருக்குது, எல்டிஆர் சென்சார் 2, ஐஆர் சென்சார் 1, அதுக்கப்புறம் மாய்ஸ்டர் சென்சார் வந்து 2 இருக்குது. இதெல்லாம் இந்த சென்சார் இதுக்குள்ளே இருக்குது. ஒருக்கா பார்த்து ஓகே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெம்பர் மோட்ரு. இது வந்து ஏசி கரண்ட்டில் ஓடும், 240 வோல்ட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஓடும். இதை வந்து எப்படி ஓடுன்னு வந்து அப்புறமா காட்டுறேன், ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நார்மல் ப்ராஜெக்ட் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஐசி, அப்புறம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பிரெட் போர்டு கொடுத்துருக்காங்க, மீடியம் சைஸ் பிரெட் போர்டு. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் பாட்டுன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. எனக்கு சரியாக தெரில, அந்த சின்னதாக சென்சாரில் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ட்ரிம் பாட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னு தெரில. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிம் பாட்டு. இந்த எங்கேயும் அந்த மாதிரி ஒரு ஆணி, அப்புறம் அந்த காப்பர் பிளேட் இருக்கு.
இதில் வந்து அலிகேட்டர் கிளிப்பு, ஒரு சுவிட்சு, அதுக்கப்புறம் அந்த பேட்ரி ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோடைய அந்த இரும்பு இது இருக்குல்ல, அதோட பேர் எனக்கு சரியாக தெரில. நீ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெசிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டரு, டயோடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு போயிடலாம். இந்த அப்படியே இருந்த மாதிரியே வச்சிருவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நம்மளுடைய நெக்ஸ்ட் பேக்கேஜ் எடுப்போம். நெக்ஸ்ட் பேக்கேஜில் அது கொஞ்சம் குப்பையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது, குப்பையாக இருக்குது, நினச்ச மாதிரியே குப்பையாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதான் என்னுடைய பழைய திங்ஸு, இதுதான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இதுலேருந்து ஒரே ஒரு திங் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பெருசாக என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்குது, அது உங்கள்கிட்ட காட்டுறேன். அங்கே இருக்குது, இதுதான் அந்த மேக்னெட்டு. இவ்வளோ பெருசாக இருக்குது மேக்னெட்டு. க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம் ஓரமா. இதுதான் அந்த மேக்னெட்டு, ரொம்ப பெருசாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ இருக்கும். அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. அது எப்போலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மேக்னெட்டு. இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த பிளேடை எடுத்து ஒட்டி காட்டுறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது வந்து சுத்தமாக கீழே விழாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ. இந்த விரன்ச்லாம் இருக்குல்ல, அதை வச்சு கூட நான் வந்து டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்தேன். சூப்பராகவே லிஃப்ட் பண்ணுச்சு. ஆனால் உண்மையாகவே நல்லா இருக்குது இந்த மேக்னெட்டு. இதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், அதான் காமிச்சேன். உண்மையாகவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.